காலையில எந்திரிச்சு எனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு 7 மணிக்கு பஸ் போயிடுவாங்க. காலேஜ் பஸ்க்கு போனான்னா 6 மணிக்கு வருவாங்க. அந்த எனக்கு டீ வச்சு கொடுத்துட்டு நைட்டு செஞ்சு கொடுத்துட்டு என் கூடவே தான் என் குழந்தை எனக்குன்னு வாழ்ந்ததுங்க. இப்ப என் குழந்தை இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னு திக்கு தெரியாத உட்கார்ந்துருக்கிறேன். நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கே தெரியல. நான் சில நேரத்துல நான் இங்க இருக்கிறேன்னா அப்படிங்கறது இல்லை. சில நேரத்துல என் குழந்தைதான் என் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சில நேரத்துல என் குழந்தை இல்லையா அப்படிங்கிறது நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கே தெரியலை. நான் அந்த வாழ்க்கை தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனா என் குழந்தை ஆனா விஜய் தான் அவனுக்கு உயிர். ஆனா இதை அவர் தவறு சொல்ல முடியாதுங்கிறது தான் எம்பட ஒப்புதல். என்னன்னா விஜய் தவறு சொல்ல முடியாது. அவருனால இது ஏற்படல. இதுக்கு முன்னாடி என் பையன் ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு செல்லுல போட்டு காட்டுவான். விஜய் ரசிகர்கள்லாம் சொல்றாங்க அவரை நாங்க தடுக்கிறது இல்ல, இப்பெல்லாம் கூட்டம் போடுறது இல்ல, நாங்க அவருக்கு விளக்கு விட்டுதான் நாங்க அவருக்கு இடைவெளி விட்டுதான் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னுலாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 2024 வராத கூட்டமா இன்னைக்கு கரூருக்கு வந்துருச்சு. இந்த கூட்டத்துல 41 பேர் செத்தாங்கன்னா யாரும் நம்ப முடியுங்க? யாருமே நம்ப முடியாது. இது இது எப்படி என்னங்கிறது என் மனசுக்கெல்லாம் தெரியும், என் குழந்தைக்கு தெரியும். ஆனா இது அந்த கூட்டத்து நெரிசல்லாம் என் குழந்தையெல்லாம் இறக்கல. இதுதான் உண்மை. இது விஜயோட தப்பு எதுவுமே கிடையாது.